இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூமகள் ஊர்வலம் படத்தோடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 1999 ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோடைய டைரக்டர் ராசு மதுரவன் அண்ட் மியூசிக் டைரக்டர் சிவா. இந்த படம் பார்த்திங்கன்னா பிரசாந்த், லிவிங்ஸ்டன், ரம்பா இவங்க எல்லாம் நடித்த படம். இந்த படம் வந்து இந்த கல்யாணத்தில் வந்து பெரிய பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனை வந்து எப்படி சால்வ் ஆகுது, அதை எப்படி இவங்க வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பிரசாந்த் அண்ட் ரம்பா 2 பேரும் வந்துட்டு ஒரு காலேஜில் வந்து படிப்பாங்க. படிக்கும்போது 2 பேருக்கும் கொஞ்சம் அஃபெக்ஷன் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா பிரசாந்த் அவர்களுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுடைய அம்மா அப்பா யாருன்னு பார்த்திங்கன்னா ராதிகாவும் அப்புறம் மணிவண்ணன் சார் 2 பேரும் தான். அவங்க வந்துட்டு குழந்தை இருக்காது அவங்களுக்கு. ஆக்சுவலாக இவரை வந்து எடுத்து வளர்த்து இந்தளவுக்கு பெரிய ஆளாக்கியிருப்பாங்க, நல்லா படிக்க வச்சுருப்பாங்க. அதோட சரி நம்ம பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி லிவிங்ஸ்டன் அவருக்குமே அதே ஊரில் தான் இருப்பார், அவர் பக்கத்து ஊரில் இருப்பார். அவருக்கும் பொண்ணு பார்த்துட்ருப்பாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்பா அவங்களுடைய ஃபோட்டோவை இந்த 2 பேர் வீட்லேயுமே கொண்டு போய் கொடுத்துருவார். புரோக்கர் தெரியாமல் கொடுத்துருவாரு, மாறி போயிடும். ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு பொண்ணு பார்க்க கரெக்டான கொண்டு போய் கொடுக்குற ஆள் வந்துட்டு லிவிங்ஸ்டன் அவருக்கு தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க தான் ரிலேஷன்ஸில் வருவாங்க. ஆனால் மாறி கொண்டு போய் இவர் வீட்டில் போய் கொடுத்துருவாங்க. இதில் என்னென்னா அப்பா பேர், மாப்பிள்ளையோட அப்பா பேர் 2 பேருக்குமே ஒரே பேராக இருந்திருக்கும். அதனால என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பொண்ணு பார்க்க போகும்போது 2 பேருமே போவாங்க. அப்போ வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா பிரசாந்த் அவர் தான் வந்து மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டு லிவிங்ஸ்டன் வந்து அவங்க சொந்தக்காரவங்க போல் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. இவங்க பிரசாந்த் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்துட்டு அவங்க பொண்ணு வீட்டு ஃபேமிலி போல் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி மாறி மாறி நினச்சிப்பாங்களே தவிர மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்ற ஒரு இதுக்கே வந்து வரமாட்டாங்க. ஆனால் பிரசாந்த் தான் மாப்பிள்ளைன்றது இவங்க ரொம்ப வந்து நம்பிடுவாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஆல்ரெடி காலேஜில் வேற ரொம்ப ஒரு க்ளோஸாக இருந்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரே ஹாப்பியாக இவங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்டு போனதுலேருந்து அடிக்கடி வந்து பிரசாந்த் வந்து வீட்டுக்கு வருவார் பொண்ணை பார்க்குறதுக்கு. அப்போ இந்த அது என்னது பலகாரம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா புது மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே. வீட்டுக்கு வந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வரப்போகிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் சமைக்கும்போது இவங்க ரொம்பவே நானே போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போடுறேன்னு சொல்லிட்டு மாவை போட மறுபடியும் தண்ணியை ஊற்ற தண்ணி அதிகமாகிடுச்சு மாவை போட இப்படி பண்ணி பண்ணி கடைசியில் அது வந்து ஒரு பீங்காங்கல் மாதிரியே கீழே போட்டால் உடையிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு காமெடி ஒன்று இதில் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் நடக்கும்போது தான் பெரிய பிரச்சனையாகும். இது இந்த மாப்பிள்ளையை பற்றி பிரச்சனை வரப்போகும்போது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இந்த பிரச்சனை வந்து வெடிக்கும். அப்போ தான் புரோக்கரை வந்து கூப்பிட்டு கேட்கும்போது தெரியாமல் ஃபோட்டோ மாறி போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ரம்பாவுக்கு வந்துட்டு பிரசாந்த் அவங்கள தானே பிடிச்சிருக்கு, அதனால இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த குளம் கோத்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ராதிகா அண்ட் மணிவண்ணன் வந்து இவங்க ரம்பா அவங்களுடைய கேஸ்டில் வந்து சேர மாட்டாங்க இந்த படத்தை பொறுத்தளவில். அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா இல்லை ஃபோட்டோ வந்து மாறி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி அசிங்கம் வேற படுத்துவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒன்று தெரிய வரும், பிரசாந்த் ஆக்சுவலாக யாரோட பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்பாவோடைய மாமா ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிழல்கள் ரவி. அவர் வந்து ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஒன்றும் பண்ணியிருப்பார். பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மனநல சரியில்லாமல் போயிடும். அதனால் அந்த பொண்ணை விட்டுட்டு இவங்க வீட்டில் வந்து வேறு கல்யாணம் ஒன்றும் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய பையன்தான் இந்த பிரசாந்த் அவங்க வந்துட்டு. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறனால இவங்க ராதிகா அண்ட் மணிவண்ணன் 2 பேருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கும். அப்போ இவர் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் சாப்பாட்டுக்கெலாம் சின்ன வயசில். அப்போ இவங்க 2 பேரும் நாங்கள் வந்து உன்னை பையனாக ஏற்றுக்குறோம் கூட வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்டு கூட்டிகிட்டு போய் வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பிரச்சனை வரும்போது தான் இவர் வந்து சொல்லுவார், யாரை பார்த்துங்க இது பண்ணி சொல்கிறீங்க, யார் கீழ்ஜாதி, என்னை வந்து ரோட்டில் விட்டுட்டு போனாங்கல்ல சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவங்கள போய் கேளுங்க கீழ்ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு கதையாக அவங்க அம்மாவோட கதையெல்லாம் சொல்லும்போது தான் இவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் புரிய வரும். ஆக்சுவலாக வந்து உங்கள் தாத்தாவுக்கு புரிய வரும், நம்ம பையனுடைய பையன்தான் இவர், அதாவது நம்மளுடைய பேரன் தான் அப்படின்ற விஷயமே உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி ரம்பா அண்ட் பிரசாந்த் அவங்கள வந்து சேர்த்து வைப்பாங்க இந்த படத்தில்.